ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம், சோம்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். அது இல்லாட்டியும் நீங்கள் பரவாயில்ல, ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாக்கா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டை ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் 10 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸு தக்காளி பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களோட கிரேவிக்கு. ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம், பச்சை பட்டாணி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிரைண்டிங்க்கு மசாலா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இப்போ செய்கிறோம். அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கும் ஒரு வெங்காயம், தக்காளி தேவைப்படும். அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொடுத்துருங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், உங்களுக்கு தாளிப்புக்கு என்னென்ன போடுவீங்க, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளித்த பின்னாடி ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், ஓகேங்களா, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வதக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம மசாலா பேஸ்ட்டுக்கு தக்காளி போட்டதுனால ஒரு சின்ன சைஸாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வந்து டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மட்டன் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ வேணுனாலும் டேஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பச்சை வாசனை போகணும். அதனால் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட் ஆல்ரெடி, அதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வேக கொடுங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எல்லாமே. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்மளுக்கு பட்டாணி ஃபுல்லாகவே பாயில் ஆகிடும். நம்ம இப்போ மஷ்ரூம் வந்து லேட்டாக சேர்த்திக்கலாம். மஷ்ரூம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி நிறைய அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கிரேவியாக வேணும் உங்களுக்கு, கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி வரதுனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிரும். மல்லித்தலை தூவி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா